சென்னைக்கு கிழக்கே தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை அல்லது மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். எனினும் தமிழகத்தில் படிப்படியாக மழை குறையும் என்றும் அவர் கூறியுள்ளார். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை மீனம்பாக்கத்தில் 11 சென்டிமீட்டரும் நுங்கம்பாக்கத்தில் 8 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வடதிசையில் நகர்ந்து இன்று அதிகாலை சென்னைக்கு கிழக்கே சுமார் 90 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இது தமிழக கடற்கரை விட்டு மேலும் விலகிச் செல்லும். இது மேலும் வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் புயலாக வலுவடையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தற்போதைய நிலவரப்படி வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை மற்றும் மிக கனமழை இருக்கக்கூடும்.